இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல சங்கீதம் 77 அதிகாரம் 19வது வசனத்துல உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. என்னைக்காவது உங்களோட லைஃப்ல வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம என்ன ஆக போறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்மளோட லைஃப் எங்க லீட் ஆக போகுது, இப்படிலாம் வந்து குவெஸ்சன் மார்க் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டெட் ரோட்னா அதுக்கப்புறம் வந்து பாதையே இருக்காது, ஒரு ஹெண்டில் போய் நிக்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு தோணலாம். ஆனா ஆண்டவர் எப்படி இருக்காங்களா, ஆண்டவருடைய வழி வந்து கடலிலையும் இருக்கு, திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு செங்கடலை பிளந்து ஆண்டவர் வந்து வெட்டாந்தரையில நடக்கிற மாதிரி நடத்தி கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் எங்க லீட் பண்றாங்க, முன்னாடி ரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் காட்டுற பாதையில நீங்க நடந்து போய்கொண்டே இருங்க. பாக்குறதுக்கு வந்து டெட் ஹெண்டா கூட வந்துட்டு தோணலாம். கண்டிப்பா ஆண்டவர் அங்க இருந்தும் வந்து ஒரு வழியை வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி தருவாங்க. அதனால ஒருபோதும் வந்துட்டு அடுத்து என்ன ஆகும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற கன்ஃபியூஷனே வந்துட்டு தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கட்டாயம் ஆண்டவர் வந்து வழிகள் இல்லாத இடத்துலயும் வழிகளை உருவாக்குகிற தேவன். அதனால ஒருபோதும் ஆண்டவர் மேல வைத்திருக்க நம்பிக்கையை விடாதீங்க. விசுவாசத்துல நிலைத்து ஆண்டவர் காட்சிய பாதையில நடந்து செல்கிறவர்களா காணப்படுங்க. Thank you. Have a nice day.